நண்பர்களே, ஆர்கேடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்கள் அன்பனாக இருக்கிறோம். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல்ல ஈஸி பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கூட பெல் ஐக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படாத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ணுறோம், கொரியர் மூலமாகவும் புக் பண்ணுறோம். டிடி சம்பந்தமாக எதனா கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷனை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிளே, டிஷ் டிவி, டிடிஹெச் இதை தொடர்ந்து இப்போ ஏர்டெல்லே ரீசார்ஜ் பண்ண மாற்றிருக்காங்க. 1 மந்த்தும் 6 மந்த்தும் இது எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா தமிழ் என்டர்டைன்மெண்ட் பேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை மாற்றி தமிழ் அல்டிமேட் பேக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா சரி. இது மொத்தம் இதில் 3 பேக் இருக்குது. நார்மல் பேக்கு, ஹெச்டி பேக்கு, ஹெச்டியில் பேசிக் ஹெச்டி பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது 1 மந்த்துக்கு எவ்வளோ வரும், 6 மந்த் வரும்ன்றதை பார்த்தலாம். ஒரு நார்மல் பிளானே எடுத்துக்குமே. எப்பவுமே நம்ம நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் நார்மல் பிளானை தான் விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெச்டி. ஏன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் எல்இடி டிவி இருக்க போதில்ல, நார்மல் டிவி தான் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் பேக் எடுத்துப்போம். நார்மல் பேக் பார்த்தீங்கன்னா இது பிளான் இதுக்கு முன்னால் தமிழ் என்டர்டைன்மெண்ட் பேக்குன்னு இருந்தது. இப்போ அதை மாற்றி அல்டிமேட் தமிழ் எஸ்டி பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னா 248 ரூபா வரும். அதே ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1248 ரூபாயும், ஒரு வருஷத்துக்கு 2458 ரூபாயும் வரும். சரி, இது எல்லா சேனல் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்களும், ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7ம், கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 வருதுங்க. இதில் அதிகமாக கிட்ஸ் வருது. ஏன்னா இதுக்கு முன்னால் கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். சரி, அடுத்த பிளான் பார்த்தீங்க பார்க்க போகிறது ஹெச்டி பேக்கு. இதுக்கு முன்னாலே தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹெச்டின்னு இருந்தது. இப்போ அது பிளானோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் தமிழ் ஹெச்டின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மந்த்துக்கு 298 ரூபாயும், 6 மாதத்துக்கு 1498 ரூபாயும், ஒரு வருஷத்துக்கு 2998 ரூபாய் வருங்க. சரி, இதில் எத்தனை ஹெச்டி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் 13 இருந்தது. இப்போ 17 மாற்றிருக்காங்க. எக்ஸ்ட்ராவே 4 ஹெச்டி சேனல் சேர்த்துருக்காங்க. சரி, இதில் தமிழ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டிவியும், கேடிவியும், சன் மியூசிக், விஜய் சூப்பரு, கலர்ஸ் தமிழ், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போஸ்ட் தமிழ் வருதுங்க. இது எல்லாமே ஹெச்டியில் வரும். மீதி எல்லாமே நார்மலாக தாங்க வரும். இதில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் சேனலும், ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7ம், கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 வருதுங்க. இது ஹெச்டி பேக்கில். அது தொடர்ந்து இன்னொரு பேக் இருக்குது. அதாவது தமிழ் பேசிக் ஹெச்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 1 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது. ஏன்னா இது 3வது பேக்கு. இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டாடா பிளேயில் எப்படி இருந்ததோ பேசிக் ஹெச்டி, அதே மாதிரி இதுலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஹெச்டி பேக்கில் உங்களுக்கு 1 மந்த்துக்கு 238 ரூபாயும், அதாவது 6 மாதத்துக்கு 1098 ரூபாயும், ஒரு வருஷத்துக்கு 1998 ரூபாய் வருங்க. சரி, இதில் எத்தனை ஹெச்டி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க இதில் 7 ஹெச்டி சேனல் வரும். அந்த 7 ஹெச்டி சேனல் தமிழ் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய், ஜி தமிழ், ஸ்டார் போஸ்ட் தமிழ், ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் 18 வருதுங்க. இது எல்லாமே ஹெச்டியில் வரும். இதுலேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான். தமிழில் 50க்கும் மேற்பட்ட, மீது எல்லாமே தமிழில் வந்துடும். இதில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல் வரும். கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்மி தாங்க, 2 தான் வரும். மீது ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கம்மி தான். சரி, இதில் ஜி தமிழ்லாம், விஜய் டிவிலாம் வரணும்னா என்ன பண்ணணும், இல்லை விஜய் சூப்பர் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம பைசா பே பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மறந்துட்டேன், அல்டிமேட் பேக்கில் அது மாதிரி தான். தமிழ் அல்டிமேட் பேக் இருக்கீங்களா, அந்த பேக்கில் அது மாதிரி தான். அந்த 17 ஹெச்டி சேனலில் விஜய் டிவி வராது. நம்ம எக்ஸ்ட்ரா தான் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் விஜய் சூப்பர் வந்துடும். விஜய் டிவி தான் வராது. இது காமனாகவே இந்த டிஷ்ஷில் எக்ஸ்ட்ரா. இதுக்கு முன்னால் விஜய் டிவி வந்தது, இப்போ வரல. எக்ஸ்ட்ரா நமக்கு பைசா கொடுத்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.